வணக்கம். வெல்கம் டு விஷன் ஆன்லைன் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தி கான்சனன்ட்ஸ் ஷார்ட் அண்ட் இங்கிலீஷில் ஃபஸ்ட் சாப்டரில் செகண்ட் பார்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து உங்களுக்கு செகண்ட் பார்ட் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட் பார்ட் வந்து முன்னாடி நான் ஒரு பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்துட்டு இந்த சாப்டருக்கு நீங்கள் வாங்க, ஓகேங்களா? ஸோ செகண்ட் பார்ட் வந்து ஒன்றும் இல்லை, ஜாயினிங் ஸ்ட்ரோக்கு, ஓகேங்களா? எக்ஸசைஸ் 3 பேஜ் நம்பர் 7 எக்ஸசைஸ் 3 எடுக்கும். நீங்கள் இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தியா ஜாயினிங் ஸ்ட்ரோக்கு, இது எப்படி நான் போடணும்னு சொல்லித்தரேன் உங்களுக்கு நான். ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் என்னென்னா எக்ஸசைஸ் 3ல் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி. ஸோ நார்மலாக பி எப்படி போடுவோம் நம்ம, ஓகேங்களா? பி 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 லைட்டாக போடுவோங்களா? அதுக்கடுத்து பிடி ஜாயினிங் ஸ்ட்ரோக்கை பொறுத்தவரை முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா கை எடுக்கவே கூடாது நீங்கள். அதாவது கை எடுக்கக்கூடாதுன்னா இப்போ பிடி அப்படின்னா பி போட்டுட்டு இப்போ டி பி டி, இந்த தப்பு நீங்கள் வந்து பண்ணவே கூடாது எப்போவுமே. நீங்கள் இது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ ஜாயினிங் ஸ்ட்ரோக் எப்படி போடுவோம்னா பி டி பி டி பி டி பி டி, அதாவது ஒரு வேர்டு முடிகிற இடத்துல தான் அடுத்த வேர்டு ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. இதான் ஜாயினிங் ஸ்ட்ரோக்கோட இது ஃபார்முலா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒரு வேர்டு ஸ்டார்ட் என்ன பி, இங்கே முடியுதுங்களா? எங்கே ஸ்டார்ட் அடுத்த ஸ்ட்ரோக் ஸ்டார்ட் ஆகும் டி பி டி. ஒரு ஸ்ட்ரோக் முடிகிற இடத்துல அடுத்த ஸ்ட்ரோக் ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. அடுத்து பிடி அப்படின்னா பி போட்டு டி பி டி பி டி பி டி பி டி. அதுக்கு அடுத்து பி சே பி சே பி சே பி சே பி சே பி சே. அதுக்கு அடுத்து பி ஜே. ஸோ பி ஜே பி ஜே பி ஜே பி ஜே. அதுக்கடுத்து வந்து பாருங்கள் பிகே 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 பிகே. இப்போ புரியுது உங்களுக்கு? ஜாயின் ஸ்ட்ரோக் எப்படி போடணும் உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கு உங்களுக்கு. கை எடுக்காமல் போடணும். அதுக்கடுத்து என்ன வருது பாருங்கள் பிஎஃப். ஸோ பிஎஃப் 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 பிஎஃப். அடுத்து டி இத்து டி இத்து டி இத்து டி இத்து டி இத்து டி இத்து டிஎஸ் 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 டிஎஸ். அடுத்து சேஎஸ்னா சேஎஸ் 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 சேஎஸ். அடுத்து ஜேஎம் அப்படின்னா ஜேஎம் 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 ஜேஎம். அடுத்து ஜேஎல் அப்படின்னா ஜேஎல் 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 ஜேஎல். அடுத்து எல்எம் அப்படின்னா எல் போட்டு அப்படி எம் எல் எம் எல் எம் எல் எம். புரியுது உங்களுக்கு? அடுத்து பாருங்கள் கேஎல். ஸோ கே போட்டு எல் கேஎல் கேஎல். கேஎம்னா கேஎம் கேஎம் கேஎம். கேஎன்னா கேஎன் கேஎன் கேஎன். கேகே பாருங்கள் கே ஒரு கே 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 கே. கேடினா கேடி கேடி கேடி. அடுத்த எக்ஸசைஸ் பாருங்கள் எஃப்ஆர்னா எஃப் ஆர் 2 ஆர் இருக்குது, இப்படியும் போடலாம் எஃப்ஆர் இப்படியும் போடலாம். இனிஷியலாக புக்கில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. எஃப்ஆர் எஃப்ஆர் எஃப்ஆர்எல் எஃப்ஆர்எல் எஃப்ஆர்எல். இது தெளிவாக பாருங்கள், 3 ஸ்ட்ரோக் வருது. ஃபஸ்ட்டு எஃப் போடுறோம், அப்படியே ஆறு போடுறோம், அப்படியே எல் போடுறோம். எஃப்ஆர்எல் எஃப்ஆர்எல். அடுத்து பாருங்கள் எஃப்ஆர்எல்டி 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 எஃப்ஆர்எல்டி. அடுத்து பாருங்கள் எஃப்டி. ஸோ எஃப்டி 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 எஃப்டி. அடுத்து எஃப்சே 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 எஃப்சே. அடுத்து எஃப்ஜே 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 எஃப்ஜே. ஓகேங்களா? அடுத்த எக்ஸசைஸ் பாருங்கள் இத்து எம். இத்து எப்படி ஓப்பன் ப்ராக்கெட் இத்து எம் இத்து எம். ஓகேங்களா? இத்து எம். புரியுது உங்களுக்கு? டவுட் எதுவும் இல்லை? அடுத்து இத்து எல்னா இத்து எல் இத்து எல் இத்து எல். அடுத்து பாருங்கள் இத்து ஆர் உங்களுக்கு, ஓகேங்களா? இத்து ஆர் இத்து ஆர் இத்து ஆர். அடுத்து பாருங்கள் இத்து ஆறு எஃப்ஆர் 4 ஸ்ட்ரோக் இருக்குது.
இத்து ஆறு எஃப் ஆர் இத்து ஆறு எஃப் ஆர் இத்து ஆறு எஃப் ஆர் எஸ்கே 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 எல்கேனா எல்கே 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 அடுத்து இஷ்ஷு இது வந்து எஸ்கேச்சுனா இஷ்ஷுன்னு படிக்கணும் இஷ்ஷு பினா இஷ்ஷு பி இஷ்ஷு பி இஷ்ஷு பி இஷ்ஷு பி அடுத்து இஷ்ஷு பிஎல் இஷ்ஷு பிஎல் இஷ்ஷு பிஎல் இஷ்ஷு பிஎல் அடுத்து இஷ்ஷு கே இஷ்கே 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 அடுத்து இஷ்ஷு ஆர் இஷ்ஷு ஆர் இஷ்ஷு ஆர் இஷ்ஷு ஆர் இஷ்ஷு ஆர் எல்னா இஷ்ஷு ஆறு எல் இஷ்ஷு ஆறு எல் இஷ்ஷு ஆறு எல் இஷ்ஷு எம்னா இஷ்ஷு எம் இஷ்ஷு எம் இஷ்ஷு எம் இஷ்ஷு எம் அடுத்து பாருங்க ஹெச் ஹே டி ஹே டி ஹே டி ஹே ரெண்டு இருக்குது அப்போது டவுன் ரெண்டும் போல் இனிஷியலாக வந்து அப்போது யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா மெஜாரிட்டி அப்போது யூஸ் பண்ணுவாங்க ஹே டி அதான் டவுன்வேர்டு அப்போடு எங்கே ஒரு சாப்டர் உங்களுக்கு அதில் சொல்லித்தரேன் உங்களுக்கு நான் இப்போதைக்கு அப்போடே போட்டுக்கோங்க ஹே டி ஹே டி ஹே வீனா ஹே வி ஹே வி ஹே வி ஹே இத்துனா ஹே இத்து ஹே இத்து ஹே இத்து ஹே இத்து அடுத்து ஹே என்னா ஹே என் ஹே என் ஹே என் ஹே என் அடுத்து ஹே பீனா ஹே பி ஹே பி ஹே பி ஹே பி ஹே சேனா ஹே சே ஹே சே ஹே சே இப்போ உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கு உங்களுக்கு ஜாயின்ஸ் எப்படி போடணும் அப்படின்னு ஸோ மெயின் என்ன பார்க்கணுன்னா கை எடுக்கவே கூடாது இப்போ எப்படி நம்ம 4 ஸ்ட்ரோக் பார்த்தோம்ல இத்து ஆறு எஃப்ஆர் எப்படி போட்டோம் இத்து ஆறு எஃப் ஆர் இப்படி கை எடுக்காமல் நீங்கள் இத்து ஆறு எஃப் ஆர் இப்போ எல்லாம் ரொம்ப 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 தப்பு இது நீங்கள் ஃபாலோவே பண்ணக்கூடாது எத்தனை ஸ்ட்ரோக் கொடுத்தாலுமே அத்தனை ஸ்ட்ரோக்குமே கை எடுக்காமல் எழுதிட்டு தான் நீங்கள் எழுதணும் ஸோ கடைசி ஸ்ட்ரோக் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கை எடுக்கணும் நீங்கள் ஓகேங்களா ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு ஓகேங்களா தேர்ட் எக்ஸசைஸில் இந்த பிடிலேருந்து ஹேடி வை நீங்கள் எப்படின்னு தெரிஞ்சிருக்கும் எக்ஸசைஸ் 4 நீங்கள் பார்க்கலாம் ஈஸி தான் அது எக்ஸசைஸ் 4 என்ன மேலேருந்து கீழ்னா பி கே பி கே இது என்னது பிடி பிடி இது பிடிஎல் பிடிஎல் இது என்னது பிஎம் இது பிஎம்எல் இது பிஎன் செகண்ட் பாருங்க டிஎம் டிஎம்எல் டிஎம்எல் கை எடுக்கல பார்த்தீங்களா அதே மாதிரி டிபி டிபி இது டிஎம் இது டிஎம்ஆர் இது சேஎம் தேர்டு பாருங்க சேஎம்என் சேஎம்என் ஜேஎன் ஜேஎன் வேகே வேகே இது வேவி வேவி இது வேடி வேடி இத்து வேடி இத்து ஃபோர்த்து பாருங்க கே இஷ் இது கே இஷ் இங்கு கே இஷ் இங்கு இது கேவி இது டிபி டிபிஎல் டி இங்கு டி டி இங்கு டி ஏன்னா டார்க்காக போட்டால் இங்குன்னு அர்த்தம் உங்களுக்கு ஃபிஃப்த்து பாருங்கள் எல்என் இது எல்என்சே எல்என்சே இது எல்என்டி எல்என்டி இது என்டி சாரி என்டி டார்க்கா என்டி சாரி லைட்டு தான் என்டி இது என்டிஎம் என்வி இங்கே பாருங்கள் இங்கே டார்க்காக இருந்தால் அதை டார்க்காக படிங்க லைட்டாக படிங்க ஓகேங்களா ஸோ எல்லாமே பிளாக்காக இருக்கிறனால பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கிறனால எனக்கு தெரில இருந்தாலும் ஓகே தான் நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு கரெக்டாக புரியும் உங்களுக்கு அது ஓகேங்களா அடுத்து பாருங்கள் என்எம் இது என்எம்எல் 3 ஸ்ட்ரோக்கு என்எம்எல் இது எம்எல் எம்எல்டி இது எல் இங்கு கே எல்கே இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எப்படி ஜாயினிங் ஸ்ட்ரோக் போடணும் அப்படின்னு ஸோ அடுத்து வந்து ஹோம்ஒர்க் எப்படி எழுதணும்னு சொல்கிறேன் உங்களுக்கு நான் ஸோ ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் எப்படி எழுதணும்னா சேம் போன சாப்டர் மாதிரி தான் பிடின்னு எழுதிட்டு பிடி 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 இந்த மாதிரி பிடியிலிருந்து இந்த எல்கே வரைக்கும் இனிஷியலாக ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கையும் 5 எழுதணும் ஏன் உங்களுக்கு நான் அவ்வளோ ஒர்க் கொடுக்குறேன்னா 5 டைமுங்கிறது கம்மி ஒரு சில பக்கம்லாம் நீங்கள் ஆஃப்லைன்லாம் போயின்னா ஒரு பேஜ் ஒரு 20 டைம்ஸ் 15 டைம்ஸ் எழுத சொல்லுவாங்க பட் அதெல்லாம் தேவையே கிடையாது 5 டைம்ஸ் நீங்கள் கரெக்டாக எழுதினாலே ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் ஃபஸ்ட் சாப்டர் முடிஞ்சிருச்சு
ஸோ இதுக்கு அடுத்து நான் செகண்ட் சாப்டர் அடுத்து போக அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா. வவ்வல்ஸு அது அடுத்த வீடியோ பார்க்கலாம். அது ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்ட்ரு. ஃபஸ்ட் 2 சாப்டர் தான் உங்களுக்கு பேஸே உங்களுக்கு. நீங்கள் ஸோ பேஸ் நீங்கள் தரவாக இருக்கும் நீங்கள் ஓகேங்களா. ஸோ ஹோப் உங்களுக்கு வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ டவுட் இருந்தால் நீங்கள் வழக்கம் போல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இல்லை வேறு ஷார்ட் அண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு ஷார்ட் ஆன்லைன் கிளாஸும் போயிட்டுருக்கு. ஸ்பீடு கிளாஸ் எல்லாமே தமிழ், இங்கிலீஷு, ஹையர், லோ எல்லாத்துக்குமே போயிட்டுருக்கு. ஸோ ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிறவங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து எப்படின்னு டீட்டெயில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். கிளாஸ் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.